வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட ஆட்டுப்புழுக்கை கிடைக்குமான்னு கேட்டோம். ஏன்னா எங்களோட மாடி தோட்டத்துக்கு நாங்கள் ஆட்டுப்புழுக்கையை வந்துட்டு உரமாக போடுவோம். அவங்க வந்துட்டு 24 மூட்டை வச்சுருந்தாங்களாம். சரி 24 மூட்டையில் ஒரு 5 மூட்டை தாங்க பாட்டின்னு நாங்களும் கேட்கவே, அவங்க சரிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு 5 மூட்டை வாங்குறதுக்கு நாங்கள் அங்கே போனோம். போன இடத்துல இந்த சேவல்லாம் பார்த்தோம். சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுப்போமேன்னு எடுத்தோம். பக்கத்தில் மாட்டு சாணமும் கிடைக்கிற மாதிரி இருந்தது. சரி அந்த பாட்டிக்கிட்ட மாட்டு சாணத்துக்கும் ஒரு புக்கிங்கை போடுவோன்னு சொல்லிட்டு பேசலான்னு போனோம். அங்கேயுமே ஒரு புக்கிங்கை சிறப்பாக போட்டு வந்துட்டோங்க. உங்களில் யாருக்காவது இந்த ஆட்டுப்புழுக்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட், நான் உன்னை வேறு வழியில் கூட்டிகிட்டு போகிறேன் வா. ராம்பூராவோட வில்லேஜ், இன்னும் இன்டர்னல் வில்லேஜ் ஏரியாவில் நீ பார்த்ததில்ல, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு வழியாக கூட்டிகிட்டு போனாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாமரம் தோப்பு எல்லாமே நான் பார்த்தேன். மாமரம் தோப்பு மாதிரியே இல்லை, அது மாமரம் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லா இருந்ததுங்க. அண்டு இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மிங் லேண்ட்ஸ் தான் இருக்குது. நிறைய ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறைய கொடி வகைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து சிட்டி சைடே இருந்தனால, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை சிட்டி சைட்லேயே இருந்தனால எனக்கு இந்த வில்லேஜ் எப்படி இருக்கும், வில்லேஜோட வாசனை எப்படி இருக்குன்றது எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. கல்யாணம் ஆகி வந்து தான் நானும் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கீரை தோட்டம். இந்த கீரை ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. நான் கீரை தோட்டம் பார்த்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, இப்படி ஒரு வீடை நீ பார்த்தியா பாரு, ராம்பூராக்குள்ளே எவ்வளோ பெரிய வீடுன்ட்டு இந்த வீடை பார்க்கும்போது அப்பான்னு ஆயிடுச்சு 2 பேருக்குமே. சரி நான் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா கீரை தோட்டத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த பக்கம் வந்துட்டு நீர் பாய்ச்சிட்டு இருந்தாங்க செடிகளுக்கெல்லாம். அதையும் நான் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ராம்பூராக்குள்ளே இந்த வுட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பார்த்தோம். வியப்பாக இருந்தது. நிறையா வுட் ஒர்க்ஸ்லாம் இங்கே பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க போல். அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தோம். அந்த வில்லேஜ் என்வாயர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கலப்படம் இல்லாத ஒரு ஃபுட்டு, மாசு இல்லாத காற்று, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எல்லாருமே சிட்டி சைடு வந்துடுறாங்க பொழப்பு தேடி. என்ன மாதிரி சிலர் கிராமம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துடுறாங்க. இன்னும் சிலருக்கு விவசாயம்னா என்னன்னே தெரியாமல் இருந்துடுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கிராமத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுங்க. வண்டியில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது இந்த ரோஜா தோட்டத்தை பார்த்தோன்னே நான் ஹஸ்பண்ட் கிட்டே, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்துங்க, நான் அந்த ரோஜா தோட்டத்தை பார்க்கணுன்னு நான் வந்துட்டேன். எனக்கு ரோஜானா ரொம்ப இஷ்டங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குன்றதுனாலே நான் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த விஷுவல்ஸில் எந்த அளவுக்கு என்னால் கேப்சர் பண்ண முடியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டான என்வாயர்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த ரோஜா தோட்டம். சரி உனக்கு டைம் ஓவர், நீ மறுபடியும் வண்டியில் ஏறி நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அங்கேருந்து சொல்லவே நாங்கள் திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா என்விரான்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி சும்மா சொல்லக்கூடாது, வில்லேஜ் என்வாயர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணிட்டேன். நாங்கள் ஒரு வழியாக 5 மூட்டை ஆட்டுப்புழுக்கையே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்து, எங்கள் கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்கோம் வரப்போகிற நாட்களில். நன்றி நண்பர்களே.